அனைவருக்கும் வணக்கம். நம்ம யூடியூப் சேனலில் வீடியோ போட்டு ரொம்ப வருஷம் ஆச்சு. இனிமேல் அப்படி நடக்காது. கண்டிப்பாக ஒவ்வொரு வீடியோவை நான் வாரத்துக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். இப்போ நம்ம ஜோதிடத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஏன்னா ஜோதிடத்தில் நிறைய குழப்பங்கள் இருக்குது, மக்களும் குழம்புறாங்க. நீங்கள் நினைக்கிற எல்லாமே ஜோசியத்தில் இருக்க நம்பிக்கை எல்லாமே ஜோசியத்தில் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் நம்புறது, நீங்கள் நினைக்கிற எல்லாமே ஜோசியத்தில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா அதெல்லாம் ஒருத்தருடைய நம்பிக்கைகள், ஊர் நம்பிக்கை, அவங்களோட குடும்ப நம்பிக்கைகள். இன்னும் சொல்லணும்னா கோவில் இந்த ஜாதகத்தில் பரிகாரம், குலதெய்வம், இந்த மாதிரி விஷயம் ஆன்மீக சார்ந்த எதுவுமே கிடையாது. இது வந்து பியூர் ஒரு ஸ்கில்னால் இது வந்து உங்களை பற்றியே தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு டேட்டா பேஸ் தான். அதாவது ஜாதகங்கிறது உங்களை பற்றி ஒரு கூகுள் மேப் மாதிரி. இப்போ கூகுள் மேப்பில் எந்த இடம் எங்கே இருக்குது நம்ம கண்டுபிடிக்கிறோம் பார்த்தீங்களா, கூகுள் மேப்பெல்லாம் நம்மளை கொண்டு வந்து விடுது. அதனால் இது வந்து ஒரு கூகுள் மேப் மாதிரி. இது வந்து தெரிஞ்சுக்க முடியுமே தவிர மாற்ற முடியாது. ஜோதிடம் வந்து உங்களோட டிசைன், உங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும், உங்கள் சூழல் எப்படி இருக்கும், உங்கள் குடும்ப சூழல் எப்படி இருக்குன்னு சொல்லலாமே தவிர அதை மாற்றவோ இல்லை முன்னாடி தெரிஞ்சு அதை சரி செய்யவும் முடியாது. உங்கள் டிசைன் இப்படி தான். ஏன்னா நிறைய பேருக்கு இது நடக்குது, ஏன் காரணம் தெரியாமல் இருக்கு பார்த்தீங்களா, அதை நம்ம இதில் தெரிஞ்சுக்கலாம். மறுபடியும் இந்த மாதிரி வருதுங்க, கொஞ்சம் கவனமாக இருக்குன்னு நம்ம சொல்லலாம். அதாவது விதியில் தீர்மானிக்கப்பட்டது, அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஜோதிடம் உதவுது. ஏன்னா வேறு எந்த டூலும் கிடையாதுனால நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல எல்லாமே தீர்மானிக்கப்பட்டது தான். அதை கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறது ஜோதிடம் உதவுது. அந்த அளவுக்கு தானே தவிர ஜோதிடத்தை ஒரு டூல் மாதிரி வச்சுக்கணுமே தவிர அது எப்போவுமே உங்க கூட வச்சிட்டிங்கன்னா அது இன்னும் சிக்கலாயிடும். அதனால் ஜோதிடம் இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லலாம். இது வந்து ஒரு டேட்டா பேஸ் தான். தரவுகளை வச்சு நம்ம அனுமானித்து நம்ம அனுபவங்களை வச்சு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய விஷயம்தான் அது. ஏன்னா இது வரைக்கும் நம்ம நிறையா பேரை பார்த்து அது கூடிய அவனுக்கு இதெல்லாம் நடந்திருக்கு. அப்போ இந்த கிரகம் இந்த இடத்துல சேரும்போது இந்த மாதிரி நடக்குது, அப்போ உங்கள் ஜாதகம் இருக்கும்போது இப்படி நடக்க வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதெல்லாம் அனுபவங்கள். நம்ம ஜாதகத்தை படித்த ஜாதகம் அதை நமக்கு சொல்லி கொடுத்தது, அதை எடுத்து நம்ம அனுபவங்கள், இது எல்லாமே அப்படி தான் பண்ணுவாங்க. இதுதான் டேட்டா அனலைஸ் அப்படிம்பாங்க. ஒரு டேட்டாஸை வச்சு அனலைஸ் பண்ணி நம்ம சொல்கிறது. இது எல்லாமே பியூர் மேத்தமெட்டிக்ஸ் தானே தவிர இதுக்குள்ள ஆன்மீகம் கிடையாது. ஏன்னா கிரகங்களே வந்து ஒரு குறிகாட்டை தான் பயன்படுத்துகிறோமே தவிர அதுலேருந்து ஒரு ஒளி வருது, அதுலேருந்து கிரகங்கள் வந்து நம்ம வாழ்க்கையை மாற்றுது அப்படின்னு நம்ம எடுத்துக்க வேணாம். ஜோதிடங்கிறது எப்படி நம்ம மேத்ஸு, சயின்ஸு அப்படிங்கிற மாதிரி இது வந்து ஒரு லாங்குவேஜ், இது வந்து ஒரு ஸ்கில். ஜஸ்ட் உங்கள் வாழ்க்கையை ஒரு முடிவெடுக்க முடியல அப்படின்னா ஒரு டிசிஷன் மேக்கிங் மாதிரி ஒரு தெரிஞ்சுக்கலாமே தவிர எல்லா நேரமும் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா டெய்லி ஜோதிடம் பார்ப்பாங்க. அவங்க ஜாதி எடுத்து பார்ப்பாங்க. ஜோசியர் டெய்லி ஜாதகம் பார்க்கலாமே தவிர மற்றவங்களுக்கு அவங்களே தனதானே பார்த்துக்க கூடாது. பார்த்துக்கிட்டாலும் பெரிய சிக்கல் தான் வரும். இதை பற்றி இன்னும் நிறைய விஷயம் நம்ம சொல்லலாம். இன்னும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா என்னோடய யூடியூப் சேனல் கம்யூனிட்டி அப்படிங்கிற பேஜில் நிறையா இது போஸ்ட் போட்டிருக்கேன். அதில் உங்களுக்கு தெளிவு கிடைக்கும். இன்னும் சந்தேகம் வந்தாலும் எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஜோதிடத்தை பற்றி ஒரு புதிய பார்வையை நான் அனுபவப்பட்டதை ஃபீல் பண்ணதை உங்களுக்கு நான் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் கேளுங்க. நன்றி.